إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததற்கான நோக்கத்தை சொல்லுகிற போது ஒரு பரீட்சை களத்துக்காக நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அவன்தான் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்தான். எதற்காக என்றால் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் மிகவும் சிறந்த செயல்களை செய்து வருகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனை களம். அந்த சோதனைகளில் சில நேரங்களில் நாம் வெற்றி பெறலாம், சில நேரங்களில் நாம் தோல்வி பெறலாம். அந்த சோதனைகள் என்னென்னவாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். என்னென்ன சோதனைகள் இருக்கும் என்று சொல்லுகிற போது 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் சொல்கிறான், வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உங்களை ஒருவித அச்சத்தாலும் பசி வறுமையினாலும் வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அவுலாத், செல்வங்களையும் பிள்ளைகளை குறைப்பதை கொண்டும், அதேபோல் விவசாய நிலங்களில் மகசூல்களை குறைப்பதை கொண்டும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பரீட்சை எதுக்காக வந்தோம் என்பதை சொல்லுகிற அல்லாஹ் பரீட்சைக்காக என்று பதிலளிக்கிறான். அந்த பரீட்சையினுடைய கொஸ்டின் என்னென்ன என்று சொல்லுகிற போது, முதலாவது கொஸ்டின், நம்மளை சுற்றி ஒரு பயம் இருக்கும். எதற்காக இந்த பயம் என்றால், அல்லாஹுவை நாம் அஞ்சுகிறோமா அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் அஞ்சுகிறோமா என்ற பரீட்சை தான் முதல் பரீட்சையாக வரும். அல்லாஹுவை அஞ்சுவது என்றால் எனி டைமும் அல்லாஹுவை நினைத்து நடுங்கிக் கொண்டே இருக்கணுமா, எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹுவை குறித்து பயத்தை மட்டுமே வைத்திருக்கணுமா என்றால் அல்லாஹ் அதற்கு விடை சொல்கிறான். அச்சம் என்பது நாம் அல்லாஹுவை நம்பி அவனை வழிபட எத்தனிக்கிற போது அதை தடுக்குகிற
காரண காரியங்கள் உலகத்தில் கொண்டு வரப்படும். அப்படி கொண்டு வரப்படுகிற போது அவர்களுக்கு பயந்து விடாமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அது உச்சபட்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. அச்சம் என்றால் அல்லாஹ்வுக்காகவே கட்டப்பட்ட அவனுடைய முதல் ஆலயமான காபாவுக்குள்ளேயே அல்லாஹ்வை மட்டும் வணங்க விடாமல் எதிரிகள் தடுத்தார்கள். தடுப்பதோடு மட்டும் இல்லை, ரசூல்லா மீது தாக்குதலையே தொடுத்தார்கள். அச்சம்னா சும்மா சின்ன சாதாரண அச்சம் இல்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காபாவுக்குள்ள போய் ரசூல்லா இன்னைக்கு நாம தொழுகிற மாதிரி இந்த தொழுக முறையை அவர்கள் விரும்பவே இல்லை. விரும்பவில்லை என்றதோட சரி, தடுத்தார்கள். ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்தார்கள், கேட்கல. இரண்டாவது கேலி கிண்டல் செய்தார்கள். நாம் அந்த வணக்க முறையையே அல்லாஹ்வுக்கு நாம் தக்பீர் கட்டி அல்லாஹ்வுக்காக நாம் குனிஞ்சு அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிற இந்த சஜிதா முறை, இந்த ஒட்டுமொத்தத்தையும் கேலி கிண்டல் பண்ணார்கள். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர்ல உள்ள போய் தொழுதார்கள். அடுத்து நேரடியாக அட்டாக்க பண்ணார்கள். ரசூல்லா தொழுது கொண்டிருக்கார்கள், ஓடி வந்து ஒட்டக குழலை தூக்கி மேலே போட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி நிற்கிறார்கள். கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி அவர்களுடைய மூச்சு திணற அளவுக்கு கொண்டு போயிட்டார்கள். இவ்வளவு நடந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடவே இல்லை. காரணம், இந்த அச்சுறுத்தல்கள்லாம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும், இதிலிருந்து நம்ம மீண்டலாம் என்ற அந்த நம்பிக்கை. இரண்டாவது, இதை செய்யலாட்டி அல்லாஹ் என்ன கோவிச்சுக்கிடுவான். இதான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் நம்மளை கோவிச்சு நம் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கினால் அது மிக கொடூரமாக இருக்கும். இன்னைக்கு நமக்கு என்ன வந்துருச்சுன்னால், இந்த பயத்திலேயே நமக்கு ஒரு பயமே இல்லாமல் போயிடுச்சு. மற்றவர்கள் என்று பயப்படாமல் அல்லாஹ்வுக்கு சேர்த்து பயப்படாம போயிட்டோம். ஃபஜ்ர் தொழாமல் தூங்குனா யாரு நம்மளை கேள்வி கேட்கிறது? லுகர் தொழாவிட்டா யாரு நம்மளை கேள்வி கேட்கிறது? 5 வேளை தொழுகையை நம்ம செய்யலாட்டி யார் நம்மளை வந்து தண்டிக்க போறது? ஜக்காத்தை கொடுக்கலாட்டி நம்மளை யார் வந்து விசாரிச்சு நம்மளை தண்டிக்க போறது? நம்ம அல்லாஹ்வுடைய அனைத்து சட்டங்களை மீறினாலும் யாரும் நம்மளை தண்டிக்க போறது இல்லை, அதை பார்த்துக்கலாம் என்ற ஒரு விதமான துணிச்சல் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்துக்குள்ளும் இருப்பதனால் ரொம்ப லேசாக அல்லாஹ்வுடைய பயம் அத்து போனதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இதை தூக்கி ஓரமா போட்டு இதை நடைமுறைப்படுத்துகிற போது வருகிற சின்ன இந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் அனாசயமாக எதிர்கொண்டு போனார்கள். இதுல உச்சபட்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது, காபாவுக்குள்ளேயே 3 ஆண்டுகள் நுழைய விடாம தடுத்து விட்டார்கள். நீங்க போய் படிச்சு பார்த்தா தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். எங்க? அபுதாலிப் பள்ளத்தாக்குல. அதுல அந்த 3 வருஷமும் ரசூல்லா ஊருக்குள்ள மட்டும், காபாவுக்குள்ள மட்டும் இல்ல, ஊருக்குள்ளே அனுமதிக்கல. இவ்வளவு அச்சுறுத்தல் வரும் முஸ்லிம்களுக்கு. அப்படி வந்தால் நம்ம யாருக்கு பயப்படுகிறோம்? இந்த இதுதான் ரொம்ப முக்கியமான. நாம அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை மட்டும் பயந்து தொழுகிறோமா, இல்ல அல்லாஹ்வை தொழுவதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நாம இணங்கி போகிறோமா என்ற அச்சுறுத்தல் வரும். இந்த சோதனையும் வரும். இந்த சோதனையினுடைய உச்சபட்ச இரண்டாவது ரொம்ப மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, அன்புகள் ரீதியாக கடும் சோதனைக்கு நாம உள்ளாக்கப்படுவோம். பிற்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் இந்த சோதனை தான் மிக கடுமையாக இருந்தது. ஏனென்றால் சட்டங்கள் இறங்க அதை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே பழகி இருந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவைகளை விடமாட்டாமல் தவிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அதுக்கு முன்னால் இருந்த அத்தனை பழக்க வழக்கங்களும் அத்தனை நடைமுறைகளும் முழுக்க காலாவதியாகி போயிட்டே இருக்கும். அதுலதான் குடும்ப உறவுகளுடைய விஷயத்துல வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு இடத்தில் அப்படியே கொஞ்சம் பின்னடிச்சிட்டாங்க. எப்பன்னா இந்த அச்சுறுத்தல் வருகின்ற அன்பு ரீதியாக, உறவுகள் ரீதியாக வரும்ன்றோம்ல. இதுல ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை.
ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவை கட்டியிருந்தது ஸைத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வளர்ப்பு மகனாக இருந்து அடிமையாக இருந்து இவருக்கு தன்னுடைய சொந்த மாமி மகளையே திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா குடும்பத்துல ஒத்து போகல. எந்த அளவுக்குனால் 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழவே முடியாது என்ற இடத்துக்கு போயிட்டாங்க. இவருடைய பிள்ளைதான் உசாமா. இப்படி அவருடைய வரலாறு பெருசு. ஆனால் இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தலாக்கு விடுறாங்க. தலாக்கு விட்டா சொந்த மாமி மகள் நிர்கதியாக நிற்பார்கள். இப்ப அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பதற்காக அவர்களை திருமணம் செய்யணும்னு போனா அன்னைக்கு இருந்த வளமையான முறையில் சொந்த வளர்ப்பு மகனுடைய மனைவி தலாக் ஆயிட்டா அந்த மனைவியை திருமணம் பண்ணுவது ஹராமாக்கி வைத்திருந்தார்கள். அந்த பெண்ணை திருமணம் செய்வது கூடாது என்ற சட்டத்தை அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், இல்ல, வளர்ப்பு மகனுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு ஹராம் அல்ல, அவர்கள் தலாக் கொடுத்து விட்டால் நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். சட்டம் இறங்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான எதிர்ப்பு புயல் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் யூதர்கள், ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், ஒரு பக்கம் அரபுகள், இப்படி ஒரு பெரிய நீண்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில போயிட்டு இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சால் முகமதுனுடைய மார்க்கம் மருமகளையே கட்டிக்கலான்னு சொல்லுதுன்னு அவதூறு பரப்புனான்னா காட்டு தீயா பரவும். உண்மை வாசலை விட்டு வெளியே வரோம்னா போய் ஊரெல்லாம் சுத்தி வந்துடுற மாதிரி பரப்பி விட்டுருவான். அப்படியும் பரப்பி விட்டார்கள். பரப்பி விட்டா ரசூலுல்லாவுக்கு பயம் வந்துருச்சு. குர்ஆன்ல உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பயம் வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, அம்சிக அலைக ஸௌஜக, ஸைதே உன் மனைவியை நீயே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க, தலாக் விடாத அப்படின்றான். இன்று சொன்னார்கள். எதுக்கு சொன்னீங்க? அன் தக்ஷன்னாஸ், மனிதர்களுக்கு நீங்க பயந்து கொண்டு சொன்னீர்கள். யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ்வை, நீங்க மனிதர்களுக்கு பயந்துட்டு இப்படி சொன்னீங்க. அஹக்கு அன் தக்ஷாஹு, அல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா, அஞ்சுவதற்கு அல்லாஹ் இவர்களை விட மேலானவன் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு மூமினை பார்த்து கேட்கிற கேள்வி இது. ஒவ்வொரு சட்டத்திலையும் நாம பிற மனிதர்களை பிற சூழல்களை காரணமாக காட்டிவிட்டு அஞ்சி அந்த சட்டத்தை அப்படியே புறந்தள்ளி விட்டு இவர்கள் போடுகிற இந்த பாதையில பயணிக்கிற ஒவ்வொரு மோமினுக்கும் ரசூலுல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் கேட்கிறான், எப்ப நீங்க இவங்களுக்கெல்லாம் பயந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அதை செய்வாங்களே இதை செய்வாங்களே என்றெல்லாம் நீங்க அஞ்சுகிறீர்களே, அந்த அச்சம் அல்லாஹ் உங்களுக்கு பெருசு அல்லாமல் இல்லையா? அப்படி அல்லாஹ் என்ன செய்வான் என்று நீங்க அஞ்ச மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்க, அல்லாஹ் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்டு சொல்றான், ஜவ்வஜனாக, உனக்கு நாங்க திருமணம் பண்ணி வைக்கிறோம். நீ நபி, நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன். இவங்க சொல்றாங்கன்னு நீ பயந்துட்டு மாட்டேன்ற, நான் செஞ்சு வைக்கிறேன். அல்லாஹ் அவனே வசனத்தை இறக்கி திருமணம் முடிச்சு வைக்கிறான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் இந்த பூமியில் உள்ளவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள், எனக்கு அரிசுக்கு மேல் இருக்கிற ரப்பர் திருமணம் செய்து வைத்தார். செஞ்சு வச்சுட்டு இப்ப பிரகடனப்படுத்து, வளர்ப்பு மகன் சொந்த மகன் கிடையாது, டிக்ளேர் பண்ணு. சரி, சொந்த மகன் கிடையாதுன்னா சொத்துல பங்கும் கிடையாது, டிக்ளேர் பண்ணு. ஒரு சட்டம் இல்லை அதுக்குள்ள. அது ஒரு விஷயத்தை வச்சு பல்வேறு விஷயங்களை சொந்த மகனாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நீ வளர்ப்பு மகன் தான், இனிமேல் ஸைத் இப்னு முஹம்மது கிடையாது. ஏன்னா அப்படி கூப்பிட்டு இருந்தாங்க, முஹம்மதுடைய மகன் ஸைத் அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் சொல்றாங்க, என் பிள்ளைன்னு வளர்ப்பு பிள்ளைகளை அப்படி சொல்ல கூடாதுன்றான் அல்லாஹ். சொல்லாது, எப்படி சொல்லு, ஹாரிசாவுடைய மகன் ஸைத்னு சொல்லிட்டு போ. எப்படி பிரிக்கிறான் பாருங்க. ஹாரிசாவுடைய மகன் தான் ஸைத். அப்படி தெரியலையா? ஒரு பிள்ளையை எடுத்து அனாதாசிரமத்துல இருந்து வளர்க்குறீங்களா, உங்க பேரு போடாதீங்க, உங்க இன்சில போடாதீங்க, அவர்கள் உங்கள் கொள்கை சகோதரர்கள் மட்டும்தான். பிரிக்கிறான். அதோட மட்டும் இல்ல, பெண் பிள்ளை எடுத்து வளர்த்த நிறைய கிளைகள் அதுகளுக்குள்ள.
ஒரு பெண் பிள்ளை எடுத்து வளர்த்துட்டோம்னா பெண் பிள்ளை பாலிக ஆயிட்டா இந்த பிள்ளையும் அவரும் அந்நியர்கள். வளர்ப்பு தந்தை தான், ஆனா வளர்ப்பு தந்தை ஒரு காலம் பெத்த தந்தை ஆக மாட்டார். அல்லாஹ்வாகிய நான் சட்டம் சொல்றேன் சொல்லுங்க என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு ஒரு நீண்ட பின்புறத்தை வளபின்னல் மாதிரி அல்லாஹ் சட்டத்தை மாறி மாறி இறங்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அவன் உன் பிள்ளையே கிடையாது. ரெண்டாவது, நீ திருமணம் செய்திருந்தால் அந்த நீ தலாக்கு விட்ட பின்னாடி அந்த பெண்ணை நீ திருமணம் செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. மூணாவது, உன் சொத்திலிருந்து வாரிசாக ஒரு காலம் அவர் ஆக மாட்டார். நான்காவது, அவர் தந்தையை தெரியலாட்டியும் அவரை உன் கொள்கை சகோதரனாக ஏற்றுக்கொள், மாறாக ஒரு காலம் பிள்ளையாக வாரிசாக கொண்டு வந்துடவே முடியாது என்று இத்தனை சட்டங்கள் வருது. ஒரு ஆள் பயப்பட வர மாட்டாரா? ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிற, ஒரு ஆண் பிள்ளை எடுத்து வளர்த்தாலும் பெண் பிள்ளை எடுத்து வளர்த்தாலும். ஆனால் அல்லாஹ் அதுதான் ரசூல்லா அப்படியே அமைதி காத்தாங்க. உள்ளுக்குள்ள பயந்தாங்களா, வெளியில காட்டவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நப்சு உன் உள்ளத்துக்குள்ள பயந்துகிட்டு இருந்த, அறிந்து கொள், நீ பயப்பட அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும், எடுத்து சொல்லு என்று சொல்லி நடைமுறைப்படுத்தி வச்சுதான் ரப்பு. நம்மளாம் யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை சட்டத்துல அப்படி ஃபாலோ பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சட்டமும் அல்லாஹ்வுடைய சட்டம் வந்து நிற்கிற போது இந்த இடத்தில் அவரை முன்னிறுத்துறோமா அல்லாஹ்வை முன்னிறுத்தி இருக்கிறோமா? இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தால் இந்த பயத்துல நமக்கு பாடமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நமக்கு தான் எல்லா சட்டத்தையும் ஒன்னாக்கிட்டோமே, ஒரே லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டோமே, வணக்கத்திலையும் விட்டுட்டோம், சட்டங்கள்லையும் விட்டுட்டோம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. அந்த சமூகத்துக்கு அச்சங்களும் பயங்களும் வந்து கொண்டே இருந்தது. உச்சபட்சமாக எது வரைக்கும் வந்தது என்றால், அவர்கள் அகல் யுத்தம் முடிகிற வரைக்கும் அந்த அச்சம் மிகைத்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, சமூகங்கள்லையும் பிரச்சனை, எல்லா பக்கத்திலும் இருந்தும் அந்த பயம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த பயங்களை எல்லாம் விட என் மீது பயந்து வாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னா. அது உச்சபட்சத்துக்கு போச்சு, உச்சபட்சத்துக்கு கொண்டு போனா ரப்பு. பயம்னா பயம், ரசூலை தனியா அனுப்ப முடியல. யார? மூமின்கள். இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பரவுதே, இது இன்னைக்கு நமக்கு புதுசா தெரியுது. இஸ்லாமிய வரலாற்றை படிச்சா ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கு இதே நிலைமைதான். நீங்க தனியா 2 சஹாபி பயணிச்சு போனாங்கன்னா உயிரோட திரும்பி வருவாங்களா என்று வந்த பின்னாடிதான் ஊர்ஜிதம். எவன் எங்க நின்று கொள்வான், கொண்டால் அதை எதிர்த்து நிற்பதற்கு என்ன வழி, அவர்களை ஏதாவது பேச முடியுமா, கேட்க முடியுமானா எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு ஆளானாலும் அந்த மூமின்கள் அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வளர்ந்து வந்தார்கள். நாமும் அந்த மனநிலைக்கு போகணும், நமக்கு வரும் அச்சுறுத்தல்கள். ஏன் சொல்றேன்னா, நடைமுறை காலம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை விட்டு முஸ்லிம்கள் அவங்க ஒரு லிஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க பாதுகாப்புகளை தேடி. இந்த நிர்வாகம் வந்தால் நம்மளுக்கு சேஃப்டி, அந்த நிர்வாகம் வந்து விட்டால் சேஃப்டி, அப்படி வந்தால் சேஃப்டி. ஒரு காலம் மூமின்களை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், எந்த நிர்வாகம் ஆட்சி முறை வந்தாலும் போன ஆட்சிக்கு வரப்போகிற ஆட்சி மோசமாகத்தான் இருக்கும், அடுத்து வரப்போகிற ஆட்சி அதை விட மோசமாகத்தான் இருக்கும். இது நான் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு போனது. எப்ப இதை ஞாபகப்படுத்துறாங்க, முஸ்லிம்கள் பெல்ட்டா உருவாயிட்டாங்க. அரபு தேசம் முழுவதும் முஸ்லிம், ஐரோப்பாவில் வீறு கொண்டு இஸ்லாம் போயிட்டே இருக்கு. மண் ஆட்சி முறை பூமியினுடைய 2 பகுதியை முழுமையாக விழுங்கிருச்சு இஸ்லாம். ஒரே ஆட்சி தான், ஹலீஃபா, அந்தந்த பகுதி கவர்னர்கள், மற்றபடி பூமியில அங்க அந்த எதுவும் கிடையாது. பூமியினுடைய 2 பகுதிக்கு தலைநகரமாக எது இருக்கு? இங்க இருக்கக்கூடிய எந்த நகரம் இல்ல, மதீனத்து முனவ்வரா இருக்கிறது, அங்குதான் ஹலீஃபா உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பகுதிக்கு முழுவதும் ஆங்காங்க கவர்னர்களை நியமிச்சு சஹாபாக்கள் வழிநடத்திட்டு வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பின்னால் குழப்பங்கள் ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் ஆனா ஒரு கட்டத்துல ஃபித்னாக்கள் மேலோங்கி ஹிஜாஸ் பகுதிக்குள்ளேயே பிரச்சனை. ஹிஜாஸ் பகுதி என்பது மக்கா மதீனாவை உள்ளடக்கிய பகுதி. மக்கா மதீனாவுக்குள்ள உள்ளடக்குனா அன்னைக்கு இருந்த தாபீன்கள் பிளஸ் சஹாபி. சஹாபிக்கு தாபீனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை நேரடியா சந்திச்சு ஈமான் கொண்டு அதே நிலையில் மரணித்தவர்கள்.
தாபிக்கு சஹாபியை நேரடியாக சந்தித்து முஸ்லிமாக இருந்து அதே முஸ்லிமாக மரணித்தவர்களுக்கு தாபின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அந்தஸ்தும் கிடைத்தவர்கள் சின்ன சின்ன சஹாபாக்கள். அதுல குறிப்பாக முஸ்லிம் உம்மாவில் பிறந்த முதல் நற்செய்தியான குழந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யூதர்கள் பயங்கர ஃபித்னாவை கிளப்பி விட்டாங்க. இனிமேல் முஸ்லிம்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்காது, நாங்க சூனியம் வச்சிருக்கோம்ட்டாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மயங்கி நின்றுருந்தாங்க. அப்பொழுதுதான் கர்ப்பத்தோடு வந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் ஸைனப் பின்த் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு மக கர்ப்பத்தோட மதீனாவுல வந்து குழந்தை பெற்றாங்க. ஆண் குழந்தை, முதல் ஆண் குழந்தை. பேரு தூக்கிட்டு ஓடி வராங்க. மதீனாவே திருவிழா கோலம் முடிச்சுட்டாங்க. ஹதீஸ்ல வருது, மதீனாவே சந்தோஷம். ஏன்னா யூதர்களுடைய சூனியம் பையா போச்சு. இந்த பக்கம் ஒரு நற்செய்தி ரசூலாட்ட தூக்கிட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு புன்முறுவலோடு பேரித்தம்பளத்தை கொண்டு வாங்கன்னு வாங்கி மெண்டு அந்த பேரித்தம்பளத்தை தூக்கி அந்த குழந்தையுடைய நாவல வச்சுட்டு சொன்னாங்க, இது அப்துல்லா. நாங்க பேர் வச்சாங்க. இது அந்த பேர் இந்த பேர்லாம் கிடையாது, இது அப்துல்லா. அவர் தான் கடுமையான குழப்பத்தின் போது ஹிஜாஸ் பகுதியில் இருந்து ஆட்சியை கையில் எடுக்கிறார். இனிமேல் நம்ம இந்த குழப்பத்துக்குள்ள சிக்க வேணாம். குறிப்பாக முஸ்லிம்களுடைய புனித பகுதி காபாவும் மதீனாவும் அதை நம்ம பாதுகாத்தாகணும் என்று ஆட்சிக்கு வருகிறார். வந்தால் அவருடைய ஆட்சியை அடக்குவதற்கு, அவருடைய பின்னால் மக்கள் அணிதிரளுவதை தடுப்பதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய டமஸ்கஸ்ல இருந்த அந்த ஆட்சியாளர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவரை இந்த பகுதிக்கு அனுப்பினார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் செஞ்ச கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல, மிக கொடூரமான, எந்த ஈவு இரக்கமற்ற கொலைகள், யாரையும் விட்டு வைக்கல. இந்த போருக்கு நடக்க போது முஸ்லிம்களுக்குள்ளதான் முதல் நாள் நைட்டு வந்து கேட்கிறாங்க தன் தாயிட்ட, அஸ்மாட்ட, தாயே, நான் காபாவையும் அதனுடைய புனிதங்களையும் மதீனாவையும் அதனுடைய புனிதங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன். விடிஞ்சா பெரிய யுத்தம். இந்த யுத்தத்துல நான் என்ன செய்ய, பின்வாங்கவா? ஏன்னா அது பெரிய பேரரசு. அதை நிக்கவா இல்ல போராடவாங்க? அல்லாஹ் சத்தியத்துக்காக உன்னை அனுப்பியிருக்கான், அதுக்கே போராடினாங்க. மறுநாள் நின்றார்கள். நின்று சொல்றாங்க வரலாற்றுல, 40 வீரர்கள் நின்று யுத்தம் செய்தால் எப்படி செய்வார்களோ அது போன்ற ஒரு கர்ஜனையை நாங்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர்ட்ட பார்த்தோம். 40 பேருடைய ஒரு பலம், சூறாவளியா சுழண்டா எப்படி இருக்கும் அப்படி சுழண்டார்கள். சுழண்டு யுத்தம் பண்ணாலும் தோற்றார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கொல்லப்பட்டு அவருடைய உடலை ஒரு கால கட்டி ஒரு மரத்துல தொங்க விட்டு கழுகுகளுக்கு இரையாக்கினார்கள். அதையும் இந்த உம்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது பெத்த தாய் அஸ்மா பின்த் அபீ பக்கர் பார்த்தார்கள். அப்பயே அவன் சொன்னான். அப்ப அந்த அஸ்மாவை பிடிச்சி குடுமையை பிடிச்சி தூக்கிட்டு வாண்டான். போய் சொன்னார்கள், ஒரு ஆண்மகன் இருந்தா வாடா அப்படின்னாங்க. அவ்வளவு பெரிய சித்திரவதையின் கொடூரத்திலும் உச்சத்துல அல்லாஹ் பாயத்துல சோதிச்சான் அந்த மக்களை. அப்பொழுதும் அந்த மக்கள் நின்றார்கள். அதை பார்த்து குமுறி போய் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி ஒருத்தர் கேட்கிறாரு, அனஸ், இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இவர்களுக்கு ஒரு முடிவே கட்டலையா? அப்பதான் சொன்னான், தாஜபி, நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஸால அலன்னாஸி ஸமானுன், ஒவ்வொரு காலமும் மக்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆட்சியாளர்களை விட அடுத்த ஆட்சியாளர்கள் இதை விட மோசமாகத்தான் உங்களுக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். எப்ப சொல்றாங்க? அந்த கொடுமைக்கு நம்ம வரப்போகிற காலம் மிக கொடூரமாக இருக்கும். ஈமானையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் இஸ்லாமிய சட்டங்களையும் ஃபாலோ பண்ணுவதில் அத்தனை அச்சுறுத்தல்களையும் அலட்சியப்படுத்திட்டு அல்லாஹ்வுடைய பயத்தை மேல வைக்க வேண்டிய ஒரு பழக்கத்தை இப்பொழுதே உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வராதுன்னு சொல்ல முடியாது, வரப்போகுது, வந்துகிட்டே இருக்கு. எந்த ஆட்சி அமைய எதுவும் தெரியல, எல்லாம் குழம்பி போய் உட்கார்ந்துருக்காங்க, என்ன நடக்குமோன்னு. ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு ஒன்று ரசூலா சொல்லிட்டு போயிருக்காங்க, எது நடந்தாலும் நீ அல்லாஹ்வை மட்டும் பயப்படு, அத்தனையும் அல்லாஹ் தூரமாக உன்னை ஆக்கிடுவான். உனக்கு பாதுகாப்பு வளையத்தை கொண்டு வந்து கொடுப்பான்.
அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா நின்று அந்த மக்களுக்கு பாடமாக சொன்னதுனால ஒட்டுமொத்த உலகமும் பாதுகாப்பட்டிருந்தாலும் மக்காவை பாதுகாப்பா வச்சிருந்தோம். ஏன் வச்சிருந்தோம்னா அந்த ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொண்டு வருவான். அது எப்பன்னா ஈமான்ல நம்ம ஸ்டெடியாக இருக்கிற போதுதான் என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு மட்டும் பயப்படுவோம். வருகிற அச்சுறுத்தல்களை தூரமாக்கி நாம் அல்லாஹ்விடத்தில் தஞ்சம் அடைவோம். அல்லாஹ் குறித்து தௌஃபீக் தருவானா. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துனியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஹசன் அலி நத்வி ரஹ்மஹுல்லாஹ் அப்படின்ற ஒருத்தர் இந்தியாவில் தான் இருந்தார். ரொம்ப ஃபேமஸான அறிஞர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நிறைய மாணவர்கள் அவரிடத்தில் படித்து இன்னும் அவருடைய பிரதிகள் எழுத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் அவர் ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறார். தன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்ற இஸ்லாமிய விழுமியங்களை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்தால் ஒரு கட்டம் வரும், அவர்கள் தொழுவதற்கு தடுக்கப்படலாம், அவருடைய பள்ளிவாசல்களுக்குள் அவர்கள் செல்ல விடாமல் தடுக்கப்படலாம். இது நிகழும் என்று சொன்னார்கள். இவங்கெல்லாம் தூரநோக்கு சிந்தனையாளர்கள் என்பது எவ்வளவு நிதர்சனமா இருக்கு பாருங்க. போதும் 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 என்று முஸ்லிம்களை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி சுருக்கி நம்ம வச்சதனுடைய விளைவு, அவர் சொல்லிட்டு போன யூபி தான் அவர் சொல்லிட்டு போன மாநிலத்திலேயே ஒன்று நடந்துச்சு, தடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பள்ளிவாசல் இழுத்து மூடப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பள்ளிவாசல் கொஞ்ச நாளா யாரும் ஆர்வமிட்டு கிடந்துச்சு. கடைசியில் அது பள்ளிவாசல் என்பது பதிலாக சர்ச்சைக்குரிய கட்டடம் என்றார்கள். அப்புறம் சர்ச்சைக்குரிய இடம் என்றார்கள். அப்புறம் அது ராம ஜென்ம பூமி என்றார்கள். எப்படி எதுல இந்த வாசகங்கள் பூரா வெளியில இல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் பயன்படுத்திய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் அது பாபரி மஸ்ஜித், இரண்டாவது அது சர்ச்சைக்குரிய கட்டடம், இரண்டாவது அது சர்ச்சைக்குரிய இடம், நான்காவது சொல்கிறார்கள் அது ராம ஜென்ம பூமி, ராமர் பிறந்த இடம்ங்கிறார்கள். இது அப்படியே கொண்டு வந்து நிலைநாட்டி அந்த பள்ளிவாசல் போனதோட மட்டும் இல்லை, அடுத்த பள்ளிகளை குறிவைச்சு தாக்குதல் போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது. இப்ப இருக்கிற பிரதமர் இவர் மதுராவிலையும் காசிலையும் 2 பள்ளிவாசல்களுக்கு பெருசாக நடந்துட்டு இருக்க இடத்த சொல்றாங்க. அங்கும் அடிக்கல் நாட்டுவார், நடக்கும் மிக விரைவாக என்கிறார்கள். என்ன முஸ்லிம்களாகிய நாம் எதை நோக்கி போறோம்னா நம்ம எங்கேயே நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளை நோக்கி அப்படியே நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே வரோம், நம்ம இடத்துக்குள்ளே வரோம். காரணம் என்னென்றால் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம். நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். குறிப்பாக இஸ்லாமிய விளிம்புகளுக்கு எதிராக என்ன நடக்குது என்பதை அவதானியுங்கள். அதுக்கு எதிராக குறைஞ்சபட்சம் நம்முடைய நடவடிக்கைகளை மேம்படுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.